நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குடியிருப்புகள், ஓய்வு விடுதிகளில் இருந்து மனித கழிவுகளை அகற்றும் பணியில் தமயந்தி மற்றும் ஜானகி ஆகிய பெயர்களில் செப்டிக் டேங்க் கிளினிக் டேங்கர் லாரிகள் இயக்கப்படுகிறது. உள்ளாட்சி அமைப்புகளில் எந்தவித அனுமதியும் இல்லாமல் மனித கழிவுகளை இதற்கான டேங்கர் லாரிகள் மூலம் உறிஞ்சி எடுத்து வனப்பகுதிகள் மற்றும் நீரோடைகளில் கொட்டும் செயலில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். பலமுறை இவர்களை எச்சரித்து அனுப்பியும் கடந்த 2024ஆம் ஆண்டு மக்கள் குடியிருப்பு அருகே வனப்பகுதி வழியாக செல்லும் சம்பந்தோடு ஆற்றில் கழிவுகளை கொட்டியதால் ஊராட்சி நிர்வாகம் 57,000 ரூபாய் அபராதம் விதித்தது. இனி இந்த பகுதியில் அனுமதியின்றி கழிவுகளை எடுக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது. எனினும் தொடர்ச்சியாக இவர்கள் கழிவுகளை ஆழ்நடமாட்டம் இல்லாத வனப்பகுதிகளில் கொட்டி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். சம்பவத்தன்று சேரம்பாடி அருகே டான்டி தொழிலாளர்கள் குடியிருப்புக்கு எதிரே மக்கள் மற்றும் இதன் அருகே வனவிலங்குகள் பயன்படுத்தும் தண்ணீரில் உள்ளூர் நபர் ஒருவரின் ஆதரவுடன் மனித கழிவுகளை கொட்டியுள்ளனர். அதனை பார்த்த பகுதி மக்கள் 2 டேங்கர் லாரிகளையும் பிடித்து சேரம்பாடி போலீசில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்திரசீலன், எஸ்ஐ வெற்றிச்செல்வன், சுகாதார ஆய்வாளர் கனகேந்திரன், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஷைனி, ஊராட்சி செயலாளர் ஷோனிஜார்ஜ் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலம் பொக்லைன் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு கழிவுகள் கொட்டிய நீரோடை முழுவதும் அகற்றி அருகே குழி தோண்டி கழிவுகள் புதைக்கப்பட்டது. ஊராட்சி மூலம் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது. 1 வாரத்திற்கு இந்த தண்ணீரை குளிக்கவோ குடிக்கவோ யாரும் பயன்படுத்தக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கழிவுகளை கொட்டிய தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த லாரி டிரைவர் சங்கர் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஊராட்சி நிர்வாகம் 60,000 ரூபாய் அபராதம் வசூலித்தது. தொடர்ந்து இந்த டேங்கர் லாரிகளை ஊராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் கழிவுகள் சேகரிக்கவும் அனுமதிக்கக்கூடாது என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.